ஐயோ அந்த ஒரு சில படத்துலலாம் வந்து இவர் டான் வேஷம் போட்டுன்னு போயிருப்பார் ஐயா விவேக்கு. அங்கே போயிட்டு பார்த்தா அவர் கோவமாக உட்காந்துருப்பார் வெளில கோட் சூட்லாம் போட்டுட்டு. சுமன் சார்கிட்ட வந்து காக்கி நாடா உந்து, அந்த நாடா எந்து, திருப்பதி எந்து, செங்கல்பட்டு உந்து அப்படி இப்படிலாம் பயங்கரமாக பேசுவார். அவர் நீ எந்த ஊர் டான் அப்படி இப்படிலாம் கேட்பார். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போயிட்டு வரேன்னு பார்த்தா அப்புறம் திருப்பி வரும்போது முன்னாடி எல்லாம் பயங்கரமாக இருக்கும், பின்னாடி கோட் சூட்லாம் கிஞ்சி போயிருக்கு, எதுவுமே பேச மாட்டார். அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நானும் ஒரு 3-4 வருஷம் நித்தி ஆயோகில் மற்றவங்கெல்லாம் பேசினதெல்லாம் எடுத்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இருக்கவங்கலாம் பேசுகிறேன். பார்த்தா ஆல்ரெடி பழைய சப்ஜெக்ட் நிறைய பேசியிருக்கிறார். இதில் என்ன புதுசு அப்படின்னு பார்த்தா கஜானா காலி அப்படின்னு அங்கே போய் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படியா கஜானா காலியா, சரி உங்கள் வரி எவ்வளோ வந்துச்சு, சொத்து வரி தண்ணி வரி எவ்வளோ வருது, கரண்ட் எவ்வளோ வருது, நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம், மாநிலத்தினுடைய வருவாய் என்ன ஏதுன்றது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அப்போ அங்கே போய் கஜானா காலி, தமிழ்நாட்டில் வந்து மொத்தமாக தொடச்சி விட்டு போயிட்டாங்க. இப்போ இவர் வந்து என்ன இது, அதாவது கவர்னர் உரை மாதிரி ஆகிப்போச்சு. இவர் ஊரை எழுதின்னு போல் பார்த்தா தமிழ்நாடுக்குன்னு ஒரு பாங்கு இருக்கும் இல்லையா, தமிழ்நாடு எதில் முன்னாடி இருக்குது எதில் பின்னாடி இருக்குது. ஐயோ ஒரு மாதம் முன்னாடியில் நம்ம மாற்றியில் பேசணும், இப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா சூழ்நிலை மாதிரி இந்த இடத்துக்கு வந்தால் தான் அதோட கஷ்டம் தெரியணுவாங்க. அது மாதிரி அப்புறம் பாசிச பாஜக அப்படின்றது அப்படி ஒன்று பேசினார். அது யாருன்னா அவருக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டு காட்டணும். சார் பாஜகவை பார்த்தாவே நம்ம கொள்கை எதிரி தானே பாசிச பாஜக, சொல்லி தான் பாருங்களேன். அங்கே போயிட்டு இணக்கமாக போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கோச்சிக்கு தான் பாருங்கண்ணா. ஏன் இல்லை வேற என்ன ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு? பாரத் மாதா கி ஜெயிலாம் மெட்ராஸில் வந்து யாரும் சொல்லக்கூடாது, ஜோசப் விஜய் உகாநகரன்னு சொல்ல முடியுமா அவங்கள பார்த்து? இல்லை திருப்பரங்குன்றம் நீங்கள் எப்படி விலக்கு ஏற்றுறீங்கன்னு நான் பார்க்குறேன், இது என் நிலைப்பாடு வேறு, அப்படி எதுனா பேச முடியுமா? அது நீங்கள் கேள்வி கேட்டீங்க. தாவேகாவுக்கு அடுத்தடுத்த சிக்கல், தாவேகாவே சிக்கல், அடுத்தடுத்த சிக்கல் இல்லை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா வில்சன் உட்டுக்கட்டையோடு அப்படின்னு போகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க சமூக ஊடகத்தில். அதுக்கப்புறம் இப்போது ஸ்ரீவைகுண்டத்தில் எம்எல்ஏ ரொம்ப நல்ல பேர் சம்பாரிச்சு வச்சுருக்காரு. இந்த படத்துலலாம் சொல்லுவாங்க, ஒத்தராஜா அருமையாக வளர்த்து வச்சுருக்கீங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்டால் பாலியல் சீண்டல் பண்ணாங்க. சீண்டலை வெளில சொல்லாமல் இருக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு நிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று கொண்ட பொழுது வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஸ்பீச், அதாவது கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, வெள்ளை அறிக்கையை விடணும், அதுக்கப்புறம் தான் என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போது டெல்லிக்கு 3 நாள் பயணம், குறிப்பாக இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாரு. அதில் பேசிய பேச்சுகள் தான் இப்போ விமர்சிக்கப்படுது. அதாவது நிலையற்ற பொருளாதாரம் உலகம் முழுவதுமே இருக்குது, ஆனால் இந்தியாவில் 2வது பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. முதல்ல எப்படி பேசிட்டு இப்போ எப்படி பேசுகிறாருன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்குது. இன்னொரு புறத்தில் வந்து எல்லா விதமான ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பும் வந்து நாங்கள் ஒன்றிய அரசோடு கொடுக்க தயாராக இருக்கிறோம், இணக்கமாக போவதுக்கு ரெடியாக இருக்கிறோன்னு சொல்கிறாரு. முதற்கட்டமாக முதல்வர் அவர்களுடைய பதவியேற்பு பேச்சும் சரி, இப்போ நித்தி ஆயோக் கூட்டத்தில் பேசிய பேச்சும் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல வந்து நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு அவர் போனார், நல்ல விஷயம். அதில் விமர்சனம் அந்த மாதிரிலாம் இருக்கிறத தாண்டி ஒரு முதலமைச்சர் நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு போகிறது நல்லது. என்ன காரணம்னா, மற்ற மாநில முதலமைச்சர்கள் என்ன கேட்குறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மற்ற மாநிலங்களுக்கு கூட ஒரு சில விஷயங்கள் பேசப்படுதா, நமக்கு குறைச்சி பேசப்படுதா, என்ன மனநிலையில் மத்திய அரசு இருக்குது, மத்திய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களோட மனநிலை என்னவாக இருக்குது, ஒரு பழகிறதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஃபைலை மூவ் பண்ணுறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. ஏன்னா முன்னாடி அது பிளானிங் கமிஷன் பேர் இருந்துச்சு, அது பேர் மாற்றுறதுல பாஜக அரசுக்கு எப்பயுமே பேரை மாற்றி விளையாடுறதில்ல மன்னர்கள். அது என்ன திட்டம் அதே தான், பட்டு பேரை மாற்றி வச்சு இப்போ அதுக்கு பிளானிங் கமிஷன் பேர் வச்சு திட்டம் மதிப்பீடல், எவ்வளோ பணம் வேணும் என்ன ஏதுன்ற மாதிரி பேசுவாங்க. பட் முன்னாடி பிளானிங் கமிஷனுக்கும் நித்தி ஆயோக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, பிளானிங் கமிஷன் வந்து இப்போது வந்து ஊர் கிராமங்களில் இருக்கிற இடத்துக்கெலாம் வந்து நீர் மேலாண்மை அப்படின்னா அது கொள்கை. இந்த கொள்கை அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கு இதுன்ற மாதிரி இருக்கும் முன்னாடி பிளானிங் கமிஷனாக இருந்தபோது. இப்போ நித்தி ஆயோகில் என்னென்னா, மத்திய அரசினுடைய அந்த கொள்கை ஒட்டி திட்டங்கள், ஃபஸ்ட்டு வந்து திட்டங்களாக இருக்கும், கொள்கை வேறையாக இருக்கும், திட்டங்கள் வேறையாக இருக்கும். அதாவது அவங்க நம்புறது வேறு, ஆனால் மக்களுக்கு வந்து குடிநீர், கரண்ட்டு, சுகாதாரம் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. நித்தி ஆயோகா மாறுறதுக்கப்புறம் என்னன்னா, மத்திய அரசினுடைய பார்வை என்னவோ அந்த கொள்கை என்னவோ அதை ஒட்டி திட்டங்கள் அப்படி எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ அதன் அடிப்படையில் வந்து இவர் போகிறாருன்னும் போது முதலமைச்சர் ஒரு சில மாநில சம்பந்தமான விஷயங்களை தொட்டு பேசியிருக்காரு. உள்ளபடி அது வரவேற்கணும். அது வரலும் சரி. ஒரு சிலர் பார்த்தீங்களா, எங்கள் அண்ணனை எவ்வளோ பேசியிருக்காரு, நீட் தேர்வு ரத்து பற்றி பேசியிருக்காரு, அதுக்கப்புறமா வந்து நிதி கேட்டிருக்காரு, அதுக்கப்புறம் மும்முனி கொள்கையை திணிக்காதீங்க எதிர்த்திருக்காரு அப்படின்னு.
அப்புறம் நானும் ஒரு 3-4 வருஷம் நித்தி ஆயோகில் மற்றவங்கெல்லாம் பேசினதெல்லாம் எடுத்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இருக்கவங்கெல்லாம் பேசினேன். பார்த்தா ஆல்ரெடி பழைய சப்ஜெக்ட் நிறைய பேசியிருக்கிறார். புதுசாக அதாவது நீட் தேர்வு ரத்துன்றது புதுசு இல்லை, திருக்குறளை வந்து தேசியமயமாக்கணும், தேசிய இலக்கியமாக ஆக்கணும் அப்படின்றது புதுசு கிடையாது. மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து கேட்குறது தான் திருப்பி வலியுறுத்தியிருக்காரு. இதில் என்ன புதுசு அப்படின்னு பார்த்தா, கஜானா காலி அப்படின்னு அங்கே போய் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படியா கஜானா காலியா, சரி உங்கள் வரி எவ்வளோ வந்துச்சு, இது சொத்து வரி தண்ணி வரி எவ்வளோ வருது, கரண்ட் எவ்வளோ வருது, நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம், ஏன்னா வரி எவ்வளோ வருது என்ன ஏதுன்னு அங்கேயும் தகவல் போகுது. ஒரு மாநிலத்தினுடைய வருவாய் என்ன ஏதுன்றது ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அவங்கக்கிட்ட போயிட்டு கஜானா காலின்னு சொல்ல முடியும். இல்லையாப்பா இப்போ தான் 1000 கோடி குத்தமிச்சோம், அதுக்குள்ளே கஜானா காலின்றீங்க. வெள்ளரிக்கையில் விட போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தார். அது எந்த அறிக்கையை விட்டாலும் அங்கே இருக்கவங்ககிட்ட நீங்கள் சொல்ல முடியாது கஜானா காலின்னு. என்னன்னா பணம் அவங்க இங்கே வர வருவாயை நிறைய எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் வரி பகிர்வில் கொஞ்சம் திருப்பி கொடுக்குறாங்க, அந்த வரவு செலவு கணக்கு அவங்களுக்கு தெரியும். அப்போ அங்கே போய் கஜானா காலி, தமிழ்நாட்டில் வந்து மொத்தமாக தொடச்சி விட்டு போயிட்டாங்க, அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, எல்லா முதலமைச்சரும் உட்காந்துருக்கிறது போய் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, 42% பேர் வந்து வேலை பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்து பழசு தான். இப்போ இவர் வந்து ஆட்சி பண்ணவொன்னே 42% வேலைக்கு போகிறாங்களா? அப்படி கிடையாது. இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன இவர் தான் அதை சொல்கிறாருங்கிறது தான். இப்போ அதாவது பாதுகாப்பு இல்லைன்னா உத்தரப்பிரதேசத்தோட மகாராஷ்டிரத்தையோட டெல்லியோட பார்க்கும்போது நம்ம பாதுகாப்பு, தமிழ்நாடு வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தா பாதுகாப்பு இல்லை. முந்தைய காலத்தில் இருந்ததை விட இப்போ பெண்களுக்கு பாலியல் சீண்டல் அதிகமாக தான் இருக்குது. கடந்த 5 வருடத்தில் அது விமர்சனமாச்சு. ஆட்சி மாற்றத்துக்கு எனக்கு கேட்டால் சட்டம் ஒழுங்கு ஒரு முக்கிய காரணம், சரியில்லைன்றதுனால தான் அது பிரச்சனையாச்சு. இப்போ இவர் வந்து என்ன இது, அதாவது கவர்னர் உரை மாதிரி ஆகிப்போச்சு. இவர் ஊரை எழுதின்னு போல் பார்த்தா தமிழ்நாடுக்குன்னு ஒரு பாங்கு இருக்கும் இல்லையா, தமிழ்நாடு எதில் முன்னாடி இருக்குது எதில் பின்னாடி இருக்குது, தமிழ்நாடு அதை எழுதி கொடுத்துருது. அதெல்லாம் ஐயோ ஒரு மாதம் முன்னாடி இல்லை நம்ம மாற்றியில் பேசணும், இப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா சூழ்நிலை மாதிரி அந்த இடத்துக்கு வந்தால் தான் அதோட கஷ்டம் தெரியணுவாங்க. அது மாதிரி அப்புறம் பாசிச பாஜக அப்படின்றது அப்படி ஒன்று பேசினார். அது யாருன்னா அவருக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டு காட்டணும். சார் பாஜகவை பார்த்தாவே நம்ம கொள்கை எதிரி தானே, பாசிச பாஜக இல்லை சொல்லி தான் பாருங்களேன். அங்கே போய்ட்டு அந்த மீட்டிங்லேயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த மைக்கில் பிஎம் அங்கிள் கொஞ்சம் காசு கொடுங்க அங்கிள் அப்படின்னா எப்படி இருந்திருக்கோம், நல்லா இருந்திருக்கோம்ல. அவர் டென்ஷன் ஆகிருப்பாங்க. அதனால அதுதான் சொல்கிறது, அரசியலில் வந்து அந்த நாகரிகம், இந்த சொல்லாடல் அதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவரை வாட் அங்கிள் அப்படின்லாம் பேசி நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. இப்போ அதேமாதிரி பிரதமரை பண்ணியிருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும். இப்போது ஒரு வேகத்தில் இப்போ நம்மலாம் உசுப்பேற்றி விட்டோம், இதேமாதிரி பிஎம்ஐ பேசுவாரா, நல்ல வேலை அவர் பேசலை முதலமைச்சர். இப்போ அந்த மாதிரி பேசிட்டு அங்கே போனால் அங்கே யாருன்னா அந்த கேன்டீனில் இல்லை வெளில வாங்க ஜி ஹவையோ மோடி அங்கிள் சொல்லி கேம்பெயின் பண்ண ஞாபகம் இருக்கா, இவர் தான் மீட்டிங் வந்திருக்கார் நித்தி ஆயோக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நடக்கும். இப்போ தானே இவர் ஃபஸ்ட் டைம் போகிறாரு அங்கே வந்து அதெல்லாம் வந்து ஒரு இனிமேல்ட்டு கொஞ்சம் கண்ணியமான வார்த்தைகள்லாம் அவர் பேச வேண்டியது. படத்தில் விரும்புகிறாரு, அதை இணக்கமாக போகணும்னு முடிவு பண்ணிட்டார். இல்லை கோச்சிக்கு தான் பாருங்கண்ணா, ஏன் இல்லை வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு? பாரத் மாதா கி ஜெயிலாம் மெட்ராஸில் வந்து யாரும் சொல்லக்கூடாது, ஜோசப் விஜய் உகாந்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா அவங்கள பார்த்து? இல்லை திருப்பரங்குன்றம் நீங்கள் எப்படி விலக்கு ஏற்றுறீங்கன்னு நான் பார்க்குறேன், இது என் நிலைப்பாடு வேறு, அப்படி எதுனா பேச முடியுமா? இப்போது ஆடு மாடு குர்பானி வந்து அங்கே வெட்டுறாங்க இங்கே வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிப்போச்சு. இவர் வந்து சமூக மத நல்லிணக்கெல்லாம் பேசுகிறாரு, ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருப்பாரு. சரி அது கூட வேணாம், இவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க. அந்த எம்பி வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து மீனாட்சி அவர்களோட வேட்பு மனுவை ஏற்றுக்கவே இல்லை, ஏதோ ஒரு காரணம் சாக்குப்போக்கு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. அதுக்குனால வந்து அவர் எம்பியே போச்சு, பதவி போச்சு. இங்கே எம்பி ஈஸியாக கிடச்சிது. அதான் ஆண்டவன் இருக்கான் குமாருன்னுவாங்கல்ல, தமிழ்நாட்டில் சம்பந்தமே இல்லாத ஒருத்தரை தாவேக்காவோட எம்பியை வந்து வாங்கினீங்க, கட்சியில் அங்கே போச்சா? அப்போ எதெல்லாம் வந்து இந்த குறுக்கு வழியில் வருது, இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே போகிறதுலாம் இந்த மாதிரி தான் அனாமத்தாக போகணுவாங்க. அந்த மாதிரி இப்போ தப்பு தான். அங்கே மீனாட்சி நடராஜன் அவர்களுக்கு இழக்கப்பட்டது அநீதி. அதை இவர் கேட்டார், எதனா தாவேக்கா இந்தியா கூட்டணி வருகிறதா இல்லையா என்பது முடிவு பண்ண. அது சைட்டு ஒரு அதர்மம் ஒரு அநியாயம் நடக்குது, மாநில இது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு அக்கப்போர் பண்ணுது, ஜனநாயகத்தை வந்து படுகொலை பண்ணுது அப்படின்னா அதை கேட்குறதுக்கு ஒரு தைரியம் இருக்கா? இல்லை. எல்லாரும் கூட இணக்கமாக இருக்கிறார்ல, மோடியை சந்திச்சிருக்கிறாரு, விருந்தில் கலந்துருக்கிறாரு, ராகுல் காந்தியை சந்திக்கிறாரு, சோனியா காந்தியை சந்திக்கிறாரு, கம்யூனிஸ்ட் தலைவர் ராஜா அவர்களை சந்திக்கிறாரு, எல்லோரோடையுமே இணக்கமாக போயிடலான்னு ஒரு மனநிலையில் இருக்கிறார். நல்ல விஷயந்தான். எடப்பாடி பழனிசாமியோட இணக்கமாக போயிருக்கலாம்ல. இப்போ அந்த 4 எம்எல்ஏ கதை என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அதில் இப்போ சுப்ரீம் கோர்ட் வரலாம் போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இவங்களாம் தேர்தலே நிற்கக்கூடாது, அது மாதிரி பேன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க.
அப்போ இப்போ சபாநாயகரே நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா சபாநாயகருக்கு வேறு முடிவு எடுக்கணும் இல்லையா? அப்போ கோர்ட்டில் போகும்போது சபாநாயகர் வந்து கேட்பாங்க, சரி அவங்க தான் ராஜினாமா பண்ணி வந்தாங்க, ராஜினாமாவை ஏற்றுட்டு வக்கனையாக அன்றைக்கே வந்து உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க, நீங்கள் சபாநாயகர் நியாயமாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனாலும் நீங்களும் ஒரு கட்சி சார்பாக தானே எம்எல்ஏவை நின்று ஜெயிச்சிங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஆஸ் பர் ரூல்ஸ் நீங்கள் வேலை பார்த்தீங்களா, நீங்கள் அவங்கக்கிட்ட விளக்கம் கேட்டிங்களா, என்ன காரணம்லாம் கேட்பாங்க. அதனால் இன்றைக்கி சபாநாயகரே நோட்டீஸ் அனுப்புகிறாரு. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், இந்த மாதிரி பதில் போடுங்க அப்படின்னா, என்னங்க நாங்கள் தான் கட்சி விட்டு வந்துட்டோம், உங்கள் கூட சேர்ந்துட்டோம், அப்புறம் நோட்டீஸ் எதுக்குங்க அப்படின்னா, பட் வேறு வழி கிடையாது, நோட்டீஸ் அனுப்பணும். இப்போ இந்த நிலைமைக்கு யார் காரணம்? இப்போ யோசிச்சு பாருங்களேன், அவங்களா வந்து என்ன சொன்னாங்க, அவங்களா வந்து தானாக சேர்ந்தாங்க. சரி, அவங்களாம் வந்து தானாக சேர்ந்தாங்க, இஷ்டப்பட்டு சேர்ந்தாங்க. எதுக்கு சபாநாயகர் நோட்டீஸ் கொடுக்குறாரு? இப்போ சபாநாயகர் இப்போ அவங்களுக்கு கேள்வி கேட்க வேண்டிய வேலை இல்லை. ஏன் வந்து உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது? நான் செய்தியில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக தரவுகள் வரல எனக்கு கையில். ஏன் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, எதனால் நீங்கள் ராஜினாமா பண்ணீங்கன்னு சபாநாயகர் கேட்குறாரு. அப்போது சட்டப்படி நீங்கள் ஏதோ ஏடாகூடமாக பண்ணியிருக்கிறீங்க. இதை தான் குதிரை பேர் அரசியல்னு எதிர்க்கட்சி சொல்கிறாங்க. எதுக்கு இந்த மலிவான அரசியல் பண்ணுவானே? இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பாஜகவை எதிர்ப்பீங்க? வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்போ திருப்பி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா கரூரை? அதுக்கப்புறம் ஒரு சில வரி பாக்கி, குதிரை பேர் அரசியல், அதுக்கப்புறம் இடி அமலாக்கத்துறையில் ஐயா ஆதவர்ஜுனா மொத்த ஃபேமிலியுமே வந்து கொச்சி எர்ணாகுளம்ல போலீஸ் இது பண்ணி இடி கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் என்ன கேஸ் எல்லாம்? பணம் பித்தலாட்டம், கருப்பு பணம், டிக்கெட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக விற்று மாநிலத்துக்கு வந்த வருமானத்தை குறைச்சது. இதுதான் லாட்ரி வியாபாரம், வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் அதாவது மக்களுக்கு வந்து இதெல்லாம் முதல்ல தெரியுமா தெரியாதா தெரியல. விஜய் சாரோட அந்த பிம்பத்தை வைத்துக்கொண்டு ஜெயிச்சு விட்டார். என்ன சொன்னாங்க அவங்க? மாற்றம், இது வந்து ஒரு நீதி நேர்மை வழியில் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் என்ன பிடிக்குது, இவங்களே திருடிட்டு இருக்காங்க, மாறி மாறி இவங்களே ஊழல் பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கு தானே, அப்படி நீங்கள் பிரச்சாரம் பண்ணால் 100% கரெக்டு. அப்பா எப்போ பார்த்தாலும் போகப்பா, நீங்களே பிரிட்ஜு கட்டுறீங்க, நீங்களே டெண்டர் விடுறீங்க, நீங்களே வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க, அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது? அப்படி பேசினா ஓகே, ரைட், ஓகே, இவங்களுக்கும் அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஆசை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இல்லை, நாங்கள் சேவை செய்ய வந்திருக்கிறோம் மக்களுக்கு, நாங்கள் வந்து நாட்டை வந்து மாற்ற போகிறோம், திருத்த போகிறோம், மாற்றம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன வேலை இதெல்லாம்? சபாநாயகர் வரலும் போயிடுச்சு, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, அமலாக்கத்துறை விசாரணை ஒரு சைடு. எதுவும் புது கேஸ்லாம் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறது தான், நமக்கு தான் தெரியாது, பொதுமக்களுக்கு தெரியாது. இப்போ பத்திரிகை அதை பற்றி எதனா பேசுனா அவர்கள் மீது சிக்கல்கள் வருது, பிரச்சனைகள் வருது. அப்போ என்ன விதமான போக்குன்றது நாட்டில்? இதில் குறிப்பாக இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறாரு. இன்னொரு புறம் வந்து இந்த மேகதாது அணை விஷயம் ரொம்ப விசுவரூபம் எடுக்குது. அதாவது டிகே சிவகுமார் இப்போ முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாரு, மோடியை சந்திக்கிறாரு, எல்லோரையுமே சந்தித்து அந்த அணை கட்டும் விஷயமாக ரொம்ப தீவிரப்படுத்துகிறாரு. ஏன்னா உச்சநீதிமன்றம் தமிழ்நாடுடைய அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அந்த அணையை இப்போதைக்கு விரைவாக எவ்வளோ கட்ட முடியுமோ அதை கட்டணும்னு சொல்லி அவர் தீவிரப்படுத்துறதாக சொல்லப்படுது. இன்னொரு புறம் வந்து விஜய் இது குறித்து எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கலை, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு, ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதே கர்நாடகாவில் விஜய் இன்றைக்கு வந்து அந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் ஆன்மீக பயணத்தில் மேற்கொண்டிருக்கிறாரு. இன்னொரு புறம் வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு முதல்வர் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு அணை கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் இவர் ஆன்மீக பயணத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வருதில்லை, அது எப்படி நான் பார்க்குறேங்க? அந்த விஷயத்தில் இதுவரெல்லாம் ஒரு வாய் கூட திறக்கலையே. மேகதாதுவோ இல்லை காவிரி நீர் பற்றி மாநில நீர் சம்பந்தமான உரிமைகள் பாதுகாக்கப்படும், அவ்வளோதான் அவர் மொத்தமாக பேசினது. இது வரலாம் அவரோட 2 வருஷ அரசியலில் முதலமைச்சர் பேசின வார்த்தைகள் இதுதான். அரசியல் கட்சி தொடங்கினப்போ அவ்வளோதான், பிரச்சாரத்தப்பவும் அவ்வளோதான், முதலமைச்சரானப்போ அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அவ்வளோதான். டிகே சிவகுமார் கடுமையாக விமர்சிச்சார், மெச்சூரிட்டி இல்லாத ஒரு முதல்வர்னு சொல்லி அதுக்கு கூட முதல்வர் பதில் சொல்லலை. ஃப்ரெண்டு இல்லை, ஃபீல் ஆகிட்டாப்புலனா தப்பாயிடும். ஆட்சி அவங்களது நடக்குது, 5 எம்எல்ஏ அவங்களது கவுந்துருச்சுன்னா, அதனால் சரி அமைதியாக இருந்துட்டு, இல்லை அவர் நடவடிக்கைலாம் எடுக்காமல இப்போ சாமிக்கிட்ட போய் கும்பிடுவார், சாமி மழை நிறையா வரணும், காவேரி தாயை காப்பாற்று, நல்லா மழை பெஞ்சுதான் தண்ணி நிறைய விட்டாங்கன்னா மேகதாது பிரச்சனை யாரும் பேச மாட்டாங்க. மேட்டூர் 12ஆம் தேதி திறக்கலன்னா பரவாயில்ல, ஒரு 20-22 தேதி திறந்துட்டு இந்த 138 கோடி வந்து குறுவை சம்பாவுக்கு வந்து இது காம்பன்சேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்குது, அந்த காசையும் கொடுக்க வேணாம், ஒரு 10 நாள் கழிச்சு திறந்து விட்டோம் என்ன தண்ணி, அதனால் இதை வச்சு நெல் என்னென்ன போகம் பண்ணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கூட என்ன வேண்டுதல் இருக்கும். ஐயோ, அந்த ஒரு சில படத்துலலாம் வந்து இவர் டான் வேஷம் போட்டுன்னு போயிருப்பார் ஐயா விவேக்கு,
அங்கே போயிட்டு பார்த்தா அவர் கோவமாக உட்காந்துருப்பார், வெளில கோட் சூட்லாம் போட்டுட்டு. நம்ம சுமன் சார் உட்காந்துருப்பார். சுமன் சார்கிட்ட வந்து காக்கி நாடா உந்து, அந்த நாடா எந்து, திருப்பதி எந்து, செங்கல்பட்டு உந்து, அப்படி இப்படிலாம் பயங்கரமாக பேசுவார். அவர் நீ எந்த ஊர் டான் அப்படி இப்படிலாம் கேட்பார். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போயிட்டு வரேன்னு பார்த்தா அப்புறம் திருப்பி வரும்போது முன்னாடி எல்லாம் பயங்கரமாக இருக்கும், பின்னாடி கோட் சூட்லாம் கிஞ்சி போயிருக்கும், எதுவுமே பேச மாட்டார். அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் சாமிக்கிட்ட போயிட்டு ஐயோ நான் இப்படியே கர்நாடகா வரலாம் வந்துட்டேன், தமிழ்நாடு போனால் மேகதாது, மேட்டூர் தண்ணி, விவசாயம், விவசாய நிலங்கள், அதுக்கப்புறம் குருவைக்கு என்ன பண்ணுறதெல்லாம் கேட்பாங்களே, ஆல்ரெடி விவசாயிகளுக்கு வந்து நம்ம கடன் தொல்லெல்லாம் கடன் ரத்து பண்ணுறோன்னா அதை பண்ணலையே, அப்படி கூட அந்த மனசுக்கு கூட சாமிக்கிட்ட கும்பிட வேண்டி இருக்கலாம்ல. சரிங்க, ஒரு சில நேரத்தில் வந்து தெய்வத்தை நம்புறது ஒன்றும் தப்பு கிடையாது. அவருக்கு பதில் தெரில, அதனால் சாமி கும்பிட போயிருக்காரு. எந்த சாமிக்கிட்ட கும்பிட்டா அங்கே மழை பெய்யும், அந்த சாமிக்கிட்ட கும்பிட்டு ஆத்தா கொடுகுல நல்லா மழை பெய்யப்பார், கொடுகுலையும் அப்படியே பன்னர்காட்டா, அதுக்கப்புறம் மாதேசபுரா மலை, அப்புறம் அது பக்கத்தில் வந்து இது இருக்குது, இந்த சைடு பன்னர்காட்டா இருக்குது, உங்களுக்கு மோயார் வேலி இருக்குது, பந்திப்பூர், அப்புறமா மூணாறு, இந்த சைடு கர்நாடகாவில் அதிகமாக மழை பெய்யணும் அப்படின்னு கூட வேண்டியிருப்பார். ஸோ தட் காவேரியில் நிறைய தண்ணி வரும். மேட்டூர் திறந்து விட்ட மாதிரி ஆச்சு. மேகதாது பற்றிக்கு இப்போ பிரச்சனை என்ன, அடுத்த வருஷம் அவங்களுக்கு தேர்தல், அவங்க வந்து ஜெயிக்கணும் காங்கிரஸ் கட்சி. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, மேகதாது 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 டான்ஸ் ஆடுவாங்க மேலேயும் கீழேயும். ஏன் 3 வருஷமாக நான் கோலி விளையாடினீங்களா, அவங்களும் கேட்க முடியாது, நாங்கள் போராடுறோம் அதுன்னுவாங்க. பேசிக்காக அல்ப அரசியல். கொஞ்சமாச்சு ஒரு வாட்டி சொல்லலாம், 2 வாட்டி சொல்லலாம். இன்றைக்கி பெங்களூரை வந்து பிரிக்க முடியாது. பெங்களூரில் தமிழ் ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, தமிழ் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. நம்ம அங்கே தான் போய் இருக்கிறோம். பெங்களூர் வந்து நமக்கு உரிமை கொண்டாடுறதுக்குள்ள அது அந்த ஊர் மக்கள், கன்னடிகாரர்கள் மக்கள் தான் அது. இப்போ சென்னையில் ஆந்திராவிலேருந்து தெலுங்கு பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சென்னை வந்து நம்மளுது. இப்போ திருப்பதியில் தமிழ் ஆட்கள் இருக்கிறாங்க, பேசுகிறாங்க. அது தெலுங்கு பேசவங்கள எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருக்கணும். அந்த அடிப்படையில் டிகே சிவகுமார் அவர் அந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருக்கார். நம்ம சார் நம்ம மண்ணுக்கு விசுவாசமாக இருப்பாரா அப்படின்றதான் கேள்விக்குறி. அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் தான் வசூல்ராஜா எம்பிபிஎஸ்சில் வரா மாதிரி சாமிக்கிட்ட போயிட்டார். சாமி கும்பிட்டு ஏதோ பார்த்து, அதனால் வந்து இப்போ இப்படி கேட்டால் பிரச்சனையாகிடும். அது எப்படி என்னை மீறி கட்டுறீங்கன்னு பார்த்தா இப்போ காங்கிரஸ்க்கு ஓட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணோன்னா, வர தேர்தலில் சாமராஜ் நகர்லேயுமே பார்த்திங்கன்னா தமிழ் ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு சில தொகுதிகளில் தமிழ் ஆட்கள்லாம், பெங்களூரில் தமிழ் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் அது திமுக வேட்பாளர் போடணும். பத்திரிகையாளர் ஐயநாதன் சார் கூட பேசியிருந்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, காங்கிரஸ் எங்கெல்லாம் நிற்கிதோ அங்கெல்லாம் திமுக வந்து தமிழ் பேசுகிற இடத்துல வேட்பாளர் போட்டு இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி வேட்பாளர் போடணும். ஏன்னா இப்போ அவங்க வந்து எதிர்க்க முடியாது. இந்த சைடு பார்த்தா காங்கிரஸோட கூட்டணி, அங்கே பார்த்தா ஜியை பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே போகலாம் ஜி அப்படின்ற மாதிரி. அவர் வந்து நான் எப்பப்பா ஒன்றும் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கினேன், அதான் அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டே இல்லைன்ற ரேஞ்சில் பிஜேபி இருக்குது. இருந்தாலும் இவங்க வந்து தமிழ்நாடு நலனுக்காக, அது என்ன வார்த்தை, இது நட்பாக பழகுவோமா ஏதோ ஒன்று, ஏன் நட்பு இல்லாமல் தான் பழகி பாருங்களேன் பிஜேபி கிட்ட. அதனால் சமாளிக்கிறார் அவர், பாவம் முதல்வர், அவரோட சூழ்நிலை அப்படி. இப்போ தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய அடுத்த சிக்கல் என்னென்னா, தொடர்ச்சியாக பெண்கள் மீதான வன்முறைகள். அதற்கு தான் சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்குனாங்க. வழக்கு விரைவாக பதியப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதில் குறிப்பாக தொடர்ச்சியாக தாவேக்காவினர் மீது தான் அதிக வழக்கு போகுது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. குறிப்பாக அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது அந்த ரசிகை ஒருவரே புகார் கொடுத்தது. இன்றைக்கு ஆலந்தூரில் ஒரு தாவேக்கா நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தொடர்ச்சியாக இந்த தாவேக்கா நிர்வாகிகள் இந்த வழக்கில் சிக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அதான் நீங்கள் கேள்வி கேட்டீங்க. தாவேக்காவுக்கு அடுத்தடுத்த சிக்கல், தாவேக்காவே சிக்கல், அடுத்தடுத்த சிக்கல் இல்லை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா வில்சன் உட்டுக்கட்டையோடு அப்படின்னு போகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க சமூக ஊடகத்தில். அது கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், இப்போ எல்லாருக்கும் மாமியார் மருமகம் அந்த சண்டைலாம் இருக்குங்க எல்லார் வீட்லேயும். எல்லாருமே இந்த மாதிரி உருட்டுக்கட்டு தூக்கின்னு போகிறாங்க. அது டெல்லியிலலாம் ஹிந்தி சேனல்ஸ் எல்லாம் போட்டாங்க, தமிழ்நாடுக்கு மினிஸ்டர் கா அப்படின்னு போட்டு. அது எனக்கு ஹிந்தி தெரியாது அவ்வளோவா, சும்மா அப்படி போட்டு வச்சு பார்த்தா இவர் அப்படி நம்பால் வந்து அப்படி நிற்கிற மாதிரி, இவர் ஒரு மினிஸ்டரா அப்படின்னு கொஸ்டின் மார்க். இந்த மொழியாக்கம் பண்ணி பண்ண சொல்லி கேட்டேன் நான் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போது ஸ்ரீவைகுண்டத்தில் எம்எல்ஏ ரொம்ப நல்ல பேர் சம்பாரிச்சு வச்சுருக்காரு அவர். இந்த படத்துலலாம் சொல்லுவாங்க, ஒத்தராஜா அருமையாக வளர்த்து வச்சுருக்கீங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்டால் பாலியல் சீண்டல் பண்ணாங்க. சீண்டலை வெளில சொல்லாமல் இருக்கிறதுக்கு வேலை வாய்ப்பான். வேலை வாய்ப்பு நிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது மொழியாக்கம் பண்ணால் என்ன தரமாக போடுவாங்க, இது இப்படியே போச்சுன்னா அது பேர் வந்து செக்ஸ் ஃபார் ஜாபு இல்லை செக்ஸ் ஸ்கேண்டல் ஃபார் ஜாப் அப்படின்னு போட்டு போடுவாங்க. நல்லாவா இருக்குது இது? நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், கொஞ்சம் கண்ணியமாக இருக்கட்டும், ஏன்னா தமிழில் பேசினா கொச்சையாக இருக்குமே.
இது மாதிரியெல்லாம் வருது குற்றச்சாட்டு. இன்றைக்கி ஒருத்தர் கைது செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் சிங்கப்பெண் படை போடுறதோ இல்லை வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதுன்றதை தாண்டி ஃபஸ்ட்டு சொந்த கட்சியில் நல்லவங்களை சேருங்க. இல்லை அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாருல, எல்லாருமே இது பண்ண முடியாது, தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியம், தனி மனித ஒழுக்கமாக இருக்குன்னு விஜயே சொல்கிறாருல்ல. சரி, அதை யார்கிட்ட சொல்லணும்? பொதுமக்கள்கிட்டே சொல்லணும். ஃபஸ்ட்டு தாவேகாரங்கிட்ட தானே சொல்லணும். இப்போ நீங்கள் சொல்கிற இப்போ நம்ம பேசுகிறது இல்லை நாட்டில் நடக்கிறதுலாம் வச்சு பார்த்தோன்னா அவங்க மீது ஒரு சில கேஸ் வருது. அப்போ ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொல்லணும்? ஃபஸ்ட்டு கட்சிக்காரங்க கிட்ட தானே கூப்பிட்டு சொல்லணும்ப்பா, தனி மனித ஒழுக்கம் முக்கியம்ப்பா. இப்போ முன்னாடினா வந்து வேறு ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தது என்னென்னா நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ நம்மளே ஆட்சியில் இருக்கிறோம். எப்படியா இருந்தாலும் அது சிக்கல். அதனால் கொஞ்சம் கையும் காலையும் வச்சுக்கிட்டு ஜெனியூனாக ஆண்மகனாக கௌரவமாக கம்பீரமாக இருங்க. இந்த மாதிரி இந்த அல்பத்தனமான இந்த கேவலமான பெண்கள் பாதுகாப்பு சிதைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. அதை 0 டாலரன்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது அங்கே யார்கிட்டேருந்து அதை ஆரம்பிக்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்து கட்சி ரீதியாக அதெல்லாம் பண்ணி காட்டினீங்கன்னா அவங்களுக்கு பயம் வரும். அமைதியாக இருந்தால் அப்படியே கம்மனு எதுவுமே சொல்லாமல். அப்போ உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொல்லி கேட்குறாரு. எத்தனை நாள் ஆச்சு ஜெயிச்சு? ஒரு எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னா அவரை போய் கேட்க முடியாது. பாலியல் சீண்டலில் மாட்டிக்கிறாரு, பரவாயில்லையா? எங்களை ஒண்டி கேட்டிங்க யார் அந்த சாருன்னு. இப்போ அந்த ஒரு சார் ஒருத்தர் உட்காந்துக்கிறார், அந்த சாரு அப்படின்னு வரல அவர். அதேமாரி எடப்பாடி பழனிசாமி, அப்பா என்னப்பா கேஸேவா, சொந்த கேஸா, ஜாலி, நீங்களே கேஸ் போட்டுக்கிறீங்க, நீங்களே பதிவு பண்ணிக்கிறீங்க. அப்போ என்ன தான் நடக்குது? வருது இல்லை? உங்கள் அரசே உங்கள் கட்சிக்காரர் மீது எப்படி நடக்கும்? நடவடிக்கை எடுக்கும். ஃபஸ்ட்டு கட்சியை விட்டு நீக்குங்க. கட்சியை விட்டு நீக்கிட்டா அந்த காலத்தில் வந்து எப்படின்னா ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனாவே இந்த விசாரணைக்கு வரும்போது அந்த அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணதெல்லாம் இருக்குது. ட்ரெயின் அவர் ஓட்டிட்டு போல, வரும்போது தார்மீக பொறுப்பு. ஜெயலலிதா பீரியட்லேயே வரும்போது சைரனோடு வருவாங்க, போகும்போது சைரன் இல்லாமல் காரில் போயிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சர் மீது ஒரு சில குற்றச்சாட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம், அதுவும் பாலியல் சீண்டலுக்கு பிரச்சனைலாம் வருதுன்னா அம்மையார் ஜெயலலிதா நிறைய பேர் மீது நடவடிக்கை எடுத்துருக்காங்க. வெளில சொல்ல மாட்டான், இதுதான் காரணம்னு வெளில சொன்னால் அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு வெளில காரணத்தை சொல்ல ஃபஸ்ட்டு பதவியிலேருந்து நீக்கு, அப்புறம் இப்போ நீ விசாரணை பண்ண என்ன ஏதுன்னு. அப்போ நான் அம்மையார் ஜெயலலிதா வந்து எங்களுக்கு தாய் கழகம் அதிமுக அது இதுன்றீங்களா? அப்போ நீங்கள் இப்போ சிங்கப்பெண் படையெல்லாம் போட்டிங்கலாம் ரைட்டு, எங்கே நடவடிக்கை? அது ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது. இப்போ 4 பேர் ஊரில் சொல்லுவாங்க, பரவாயில்ல சொந்த எம்எல்ஏ கட்சி எம்எல்ஏ பேர் வந்தால் கூட அதை வந்து நான் எப்படி கேஸை போடுறாங்க, புக் பண்ணுறாங்க. கேஸ் போட்டால் பயம். இன்னொன்று கேஸ் போட்டு வேறு யாருனா உள்ளே வந்து அமலாக்கத்துறை வேறு யாருனா வந்து விசாரித்தா இது எங்கேனா பெருசாக போய் பொள்ளாச்சி எப்படி ஆரம்பிச்சிது அதிமுக ஆட்சி காலத்தில் லைட்டாக தானே, அப்புறமா டைட்டாக விசாரித்தோன்னே பார்த்தா பூகம்பமே வெடியுது. அந்த கட்சிக்கு எவ்வளோ அசிங்கம் வந்தது அதிமுகவுக்கு. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி திமுகவுக்கு கெட்ட பேர் வந்ததா இல்லையா? அப்போது அதெல்லாம் பேசும்போது இனிக்குது. இப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பெண்மணி சொல்கிறாங்கன்னும் அதை பேசாமல் அப்படியே கம்மன்னு இருக்கிறீங்களே, அப்போ நீங்கள் உண்மையிலே நடுநிலையாக நடத்துகிறீங்களா? இந்த கேள்வி வருது இல்லையா? அப்போ அந்த கேள்வி அது மாற்றம். உண்மையிலே தங்கச்சி அக்காங்களுக்கு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு தாவேக்கா ஆட்சியில் இருக்குமே. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கேட்குற கேள்விக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குற கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். பதில்னால் சும்மா வாயிலே உட்காந்து சும்மா கதை சொல்கிறது கிடையாது. சட்டப்படியான நடவடிக்கை, முன்மாதிரியான நடவடிக்கை. நாங்கள் வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம், நாங்கள் தான் மாற்றோம், நாங்கள் எடுத்துக்காட்டு. அப்படி இல்லை ப்ரூவ் பண்ணணும். அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ பிரச்சனைகளை வந்து நீங்கள் கடந்து போக பார்க்குறீங்க. இப்போது கரண்ட்டு உடனே கொடுக்க முடியாது, ஏன்னா அது உற்பத்தி பண்ணணும், கேபிள் போடணும், 6 மாதம் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி செய்ய முடியும். உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை, ஒரு தொலைநோக்கு பார்வையில் தெரியல. எவ்வளோ நாள் தான் நீங்களும் வந்து இப்படி 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 கதை சொல்லுவீங்க? அது வேறு. பட் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு சம்மந்தம். நீங்கள் ஒரு ஆளை இது பண்ணினா, இப்போது ஒரு யூடியூபரை கைது பண்ண 2 பேரை கைது பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு பத்திரிகையாளராக ஒருத்தர் மீது கை வச்சது தப்பு, ஏன்னா அவர் அரசியல் பேசினாருன்னு. இன்னொருத்தர் பெண்கள் விஷயத்தில் மோசமாக பேசினார், அதனால் அது சரி, அது விஷயத்தில் நான் வரலை. எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளர்னால் கொஞ்சம் மனசு வந்து ஒரு இது நடந்திருக்கக்கூடாது தோணுது. ஆனால் அவரோட சொல்லாடலுக்கு அவர் தானே பொறுப்பேற்றுக்கணும். ஒரு எந்த கட்சினா இருக்கட்டும்ங்க, அவங்க பாஜக இருக்கட்டும், ஐஓஎம்எல் இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், ஒரு பெண்ணை வந்து எப்படி பேசணுமோ அப்படி தான். பேச்சு உரிமைக்கே நீங்கள் இவ்வளோ பண்ணுற ஆள். அப்போது இங்கே செயல் சீண்டல் துன்பப்படுத்தியிருக்கிறாங்க. என்னென்ன எந்த மாதிரி டிகிரி டார்ச்சர் பண்ணாங்க என்ன தெரியாது. என்ன உங்களுக்கு ஏன் அப்போது கோவம் வரல அந்த இடத்துல? அப்போ வேறு யாருன்னா பண்ணால் பயங்கரமாக சட்டம் பாயும், உங்கள் ஆளுங்க பண்ணால் அப்படியே பூசி ஜமக்காலம் வச்சு போட்டு மூடிடுவீங்கன்னா, அப்போது நீங்கள் என்ன மாற்று? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நீங்கள் என்ன மாற்று? எதில் மாற்று? அந்த கேள்வி இன்னும் யாரும் பதில் சொல்ல, அது அப்படியே இருக்குது.
நன்றிண்ணே, நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.